அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்று ஏன், எதற்கு, எப்படி என்ற பகுதியில் ஒரு நல்ல கேள்வி. கோபத்தை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த யூடியூப்ல இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கோபம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான குணம், அது எல்லாத்துக்கும் இருக்கு. பிறந்த குழந்தை கூட பசிக்கு சரியானபடி உணவிடவில்லை என்றால் தன் கோபத்தை காட்டும். சாதாரண சின்ன ஜீவன், எறும்புல இருந்து பெரிய ஜீவன் யானை வரைக்கும் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா அதை திருப்பி எப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி மனிதர்களும் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க அதை வெளிப்படுத்தியே தீருவாங்க. அப்போ கோபம் வரும்போது நம்ம உடல்ல ஹார்மோன்கள் செக்ரீஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி, இரத்த ஓட்டத்தினுடைய அளவு ஜாஸ்தியாகி, நரம்புகளை ரொம்ப தாக்கி நேரம் பிரெயினுக்கு கொண்டு போகுது. அதுதான் கோபம் உச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது எப்படின்னாக்கா அதை மடை மாற்றினா சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொல்வாரு, கோபம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, கோபம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பேப்பர் எடுத்து பேனா வச்சு டர்னு கிறுக்குவேன் பாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, எனக்கு கோபம் வந்து மேக்சிமம் வர்றது என்னுடைய மேலதிகாரி தான், அவரோட படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல குண்டு வச்சு குத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாரு. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஏர்போர்ட் ஒன்றில் லக்கேஜ் எல்லாம் தூக்குற பசங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அவசரமா ஒரு கார் வந்து நிற்குது, அதுல பெரிய பெரிய பெட்டியோட லக்கேஜோட ஒருத்தர் இறங்குறாரு. நல்ல கனத்த உருவம். இறங்கினோன்னா அந்த லக்கேஜ் பாய் ஓடியாதான் ஒரு பெட்டியை எடுத்து வைக்கும்போது ஒரு பெட்டி கீழே விழுந்துருது. விழுந்த உடனே தவறு வந்து அந்த பையன் மேல இல்லை, அவர் வந்து அந்த சரியானபடி பூட்டு சரியாதபடி போடாதனால கீழே விழுந்தா டபக்குன்னு திறந்துக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு, மகா கோபம் வந்து காய்ச்சு மூச்சுன்னு கத்துறாரு. அறிவு இருக்கா அவனுக்கு, கழுதை, அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டுறாரு. அந்த பையன் பொறுமையா கேட்கறான், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் மறுபடியும் அவர் கோபம் திட்டிக்கிட்டே இருக்காரு. இவன் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது பண்ணோன்னா அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு போயிடுறாரு. முடிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் ஆசுவாசமா ஒரு இடத்துல வந்து உட்கார்றான். அப்ப இவனையே பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் போய் கேட்கிறாரு, தம்பி, தப்பு அவர் மேல தானே, பெட்டி சரியா மூடலன்னா நம்ம எப்படி பண்ண முடியும், நீ எதுக்கு அவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்க, உனக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சிரிச்சுட்டா சொன்னான், ஐயா, கோபம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொது, சின்ன ஜீவராசிலேருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த கோபத்தை நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வெளிக்காட்டுவாங்க. அவருடைய கோபத்தை அப்படி காட்டிட்டாரு அப்படின்னு. அப்போ அப்படின்னாரு. அப்போ அப்படின்னு இவன் கேட்கறான், அப்ப நீ உன்னுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்டின அப்படின்னு. அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னா, அவர் வந்து லண்டன் போறாரு, அவருடைய பெட்டி சூட்கேஸ் எல்லாம் சிங்கப்பூர் போகுது அப்படின்ட்டான். அப்போ லண்டன் போறவரோட சூட்கேஸ் எல்லாம் தூக்கி சிங்கப்பூர் போற ஏரோப்ளேன்ல ஏற்றி விட்டா லண்டன்ல போய் இறங்கும் போது அங்க சிங்கப்பூர்ல வருமா என்ன? அப்படி அவனுடைய கோபத்தை காட்டிட்டேன்னு சொன்னா அது சில தவறுகள் இருக்கு. ஏன்னா அவர் எந்த இதுல டிக்கெட் வாங்கியிருக்காரோ அந்த ஃபிளைட்ல தான், சப்போஸ் மாத்தி ஏற்றி விட்டா கூட திரும்ப வரும். பட் என்னன்னா ஒன் டே டிலே ஆயிடும். அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல பெட்டி வந்து சேரும், அதுல தப்பு இல்லை. ஒரு நாள் டிலே ஆகும், மிச்சபடி வந்து சேர்ந்துடும். பட் அவன் அப்படி சொல்றான், அவர் லண்டன் போறாரு, அவர் போற பெட்டி சிங்கப்பூர் போகுதுன்னு சொல்லி சிரிக்கிறான். ஆக மொத்தத்துல கோபத்தை மடைமாற்றுவது என்பது சகஜம்தான், எல்லாருனாலையும் முடியும். இப்ப நீங்க கேட்குறீங்க, சார் உங்களுக்கு கோபம் வராதுன்னா, வரும், கண்டிப்பா வரும். நம்ம கோபமெல்லாம் சொல்ல முடியாத அளவு வரும். கண்ணெல்லாம் சிவக்கும், மூக்கு துடிக்கும், கை கால் நடுங்கும், எல்லாமே இல்லாத வரும். அப்போ அந்த சமயத்துல ஒரு நேராக போக வேண்டியது, பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மடமடன்னு தண்ணி குடிக்க வேண்டியது. குடிச்சோம்னா ஒரு 2-3 செகண்ட்ல அது மடை மாறிடும், கோபமானது கம்மியாயிடும். ஒரு வார்த்தை யாராவது பேசுனாங்க, தவறுன்னு தெரிஞ்சா திருப்பி நம்ம பேசினோம்னா அந்த இடத்துல வார்த்தைக்கு வார்த்தை பெருசாயிடும். அவர் பேசினோன்னா ஓகே, ஆல் ரைட், வி வில் சி லேட்டர் அப்படின்னு விலகி போயிட்டோம்னா அதோட அந்த இது முடிஞ்சிடும். ஆக கோபத்தை மடைமாற்றுவதன் மூலம் கோபத்தை
கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி உங்கள் கோபத்தை காட்டுறீங்க? இப்போ படிச்சோன்னா உங்களுக்கு கோபமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்தோன்னே தெரியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.